வணக்கம். இன்னைக்கு எங்களோட காலேஜ்ல பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜர் கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க, உங்க நேம் என்ன, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? கொஞ்சம் சத்தமா. தூத்துக்குடி எங்க ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. சோ என்ன மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. 328 மார்க் எடுத்திருக்கீங்க. ஆர்ட்ஸ் குரூப் முடிச்சிருக்கீங்க. ஓகே. எதனால இந்த ஏவியேஷன் கோர்ஸ் படிக்கணும், எதனால உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு? ஓகே. ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஃபியூச்சர்ல கேபின் க்ரூவா ஒர்க் பண்ணணும், இல்ல கிரவுண்ட் ஸ்டாஃப் ஏர்போர்ட்ல கிரவுண்ட் ஸ்டாஃப் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏர்போர்ட் மேனேஜர் லெவல்ல ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணணும், ஆபீசர் கேட்டகரியில. ஓகே. சோ இந்த கோர்ஸ் படிக்கணும்னு உங்க பேரண்ட்ஸ் சொல்லும்போது பேரண்ட்ஸ் என்ன மாதிரி ஃபீல் பண்ணாங்க? வேணாம் சொன்னீங்க. ஏன் மேடம் வேணாம்னு சொல்லி இருக்கீங்க? அதான் இத பத்தி புரியவே இல்ல, அதனால இதெல்லாம் வேணாமா, நீ சும்மா காலேஜே படி, இந்த இதே போனீங்க, நான் இதே தான் படிப்பேன் பாருங்கன்னு உங்களையே காட்டுவாங்க. நார்மல் டிகிரி எது ஏர்போர்ட்லனா நீங்க ஃளைட்ல இருந்து டிராவல் பண்ணீங்களா, இல்ல ஏர்போர்ட் போயிருக்கீங்களா? எதனால அந்த ஒரு ஏர்போர்ட் போனதில்ல? சரி சரி, வெரி குட் வெரி குட். ஸோ கண்டிப்பா இந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் செம்லேயே இது வரைக்கும் அவங்க ஏர்போர்ட் போனதில்ல, ஃப்ளைட்லையும் டிராவல் பண்ணதில்ல. ஃபர்ஸ்ட் செம்ல அவங்க ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல கூட்டு போய் ஒரு இன்ஃபிளைட் ட்ரிப் ஆர்கனைஸ் பண்றோம். ஸோ கண்டிப்பா நீங்க வரும்போது முடிஞ்சா அவங்க பேரண்டையும் கூப்பிட்டு அம்மாவையும் கூப்பிட்டு ஃபிளைட்ல டிராவல் பண்ணும்போது, ஏன்னா நீங்களும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். மதுரை டு சென்னை, இல்லை பெங்களூர் டு சென்னை, அந்த மாதிரி ஒரு ட்ரிப் இருக்கும். பேரண்ட்ஸ் கண்டிப்பா வாங்க, என்ன மாதிரிலாம் ஏர்போர்ட்ல ஒர்க் பண்றாங்க, ஃபிளைட்ல என்ன மாதிரி ஒர்க் பண்றாங்க பாருங்க. கண்டிப்பா நீங்க ஒரு டிகிரி படிச்சா போதும்னு சொன்னீங்க இல்லையா, ஃபியூச்சர்ல நீ நல்லபடியா படிச்சு நீனும் இதே மாதிரி ஏர்போர்ட்ல வேலை பார்க்கணுமான்னு சொல்லுவீங்க. அதே அளவுக்கு நீங்க படிச்சு நல்லபடியா வேலைக்கு போகணும், புரியுதுங்களா? சோ மேலும் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருக்கலாம். ஒரு சிலர் டிகிரி படிச்சா போதுமா அப்படின்னு சொல்லுவாங்க, முடிச்சுட்டு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாம ஒரு சில பேரண்ட்ஸ் அதுக்கப்புறமும் அவங்க விரும்பியதை படிக்க வைக்கணும், அவங்க நல்ல ஒரு ஏர்போர்ட்ல வேலை பார்க்கணும். அந்த பொண்ணு சொல்லியிருக்கிறாங்க, நான் நீங்க ஃபீஸ் கட்டுற அமௌண்ட்டை நான் சம்பாரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க கான்பிடென்டா இருக்கிறாங்க. நல்ல ஒரு ஃபியூச்சர் உங்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். நீங்களும் கோஆப்ரேட் பண்ணி நல்லா படிச்சீங்கன்னா பெரிய சக்சஸ்ஃபுல் நீங்க அடைய முடியும். மேலும் இந்த வீடியோ யாருக்கும் யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் தெரிவிக்கலாம். என்னுடைய நம்பர் இந்த வீடியோல கீழே நான் டிஸ்பிளேல போடுறேன். எதுனா டேரக்டா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.